Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மானாமதுரை வடக்கு மற்றும் கிழக்கு ஒன்றியம் மானாமதுரை நகரம் சார்பில் கழக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் ஒன்றிய செயலாளர்கள் ஸ்ரீதர், குணசேகரன், நகர செயலாளர் விஜிபோஸ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய கழக மகளிர் அணி இணை செயலாளர் கீர்த்திகா முனியசாமி, தேர்தல் நேரத்தில் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து வெற்றி பெற்ற ஸ்டாலின் அரசு விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு என அனைத்தையும் உயர்த்தி மக்களை வஞ்சித்து வருகிறது என கூறினார். மேலும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெற கழக நிர்வாகிகள் புத்துணர்ச்சியுடன் கழக பணியாற்ற வேண்டும் என்று பேசினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன் எம்எல்ஏ, கழக அமைப்பு செயலாளர் சீனிவாசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாகராஜன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன், ஒன்றிய செயலாளர்கள் கருணாகரன், செல்வமணி, கோபி, மாவட்ட தொழில்நுட்ப அணி செயலாளர் குழந்தைசாமி உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மேற்கு கிழக்கு பகுதி சார்பில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாநகர மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கே சிவசாமி, கழக அமைப்பு செயலாளர் கருப்பசாமி பாண்டியன் தலைமை கழக பொறுப்பாளர்களாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் கருப்பசாமி பாண்டியன் சிறப்புரை ஆற்றினார். பின்னர் பேசிய கழக அமைப்பு செயலாளர் கருப்பசாமி பாண்டியன், ஒருவர் அதிமுகவுக்கு தான் பொதுச் செயலாளர் என கூறிக்கொண்டு வருகிறார், வேனில் அமர்ந்து கொண்டு வலம் வருகிறார் எனவும், சிறைச்சாலையில் பொதுச் செயலாளர் பட்டம் எதுவும் கொடுத்தார்களா என்று தெரியவில்லை என விமர்சனம் செய்தார். நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் சுதா கே பரமசிவம், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா, மாவட்ட அவைத் தலைவர் பரணி சங்கரலிங்கம், எம்ஜிஆர் மன்ற செயலாளர் கல்லூர் வேலாயுதம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் கிழக்கு ஒன்றியம் சார்பில் அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் கழக செயலாளர் ஜோதிராமலிங்க ராஜா தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக கொள்கை பரப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான தம்பிதுரை, முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி, கழக அமைப்பு செயலாளர் ராமு, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், ஆம்பூர் நகர செயலாளர் மதியழகன், மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் டில்லி பாபு, மாவட்ட அவைத் தலைவர் ராஜேந்திரன், மாவட்ட துணை செயலாளர் லலிதா குருவையப்பன், மாவட்ட மீனவர் அணி செயலாளர் சங்கர், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல இணை செயலாளர் கோபி, முன்னாள் தொகுதி செயலாளர் வெங்கடேசன், ஒன்றிய அவைத்தலைவர் ரத்தினம், மாவட்ட பிரதிநிதி விஜயன், ஒன்றிய இணை செயலாளர்கள் சிவகுமார், ராஜானந்தன், கழக பொதுக்குழு உறுப்பினர் கலா சவுந்தரராஜன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார், தண்டபாணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய தம்பிதுரை, தமிழகத்தில் திராவிடர் சித்தாந்தத்திற்கு எதிராக திமுக குடும்ப அரசியல் செய்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார்.